ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தாதி சந்திரமணி அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்திருந்தோம் மார்ச் 11 அன்று. அவரை பற்றி முழுமையாக இந்த ஆடியோவில் நாம் கேட்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல பாபா அடிக்கடி தாதி சந்திரமணியை பற்றி இவர் பஞ்சாபினுடைய சிங்கம் அப்படின்னு அழைத்தார். எவ்வளோ தைரியமான ஆத்மா. தாதி சந்திரமணி அவருடைய உணர்வுகள் இருந்தாலும் சரி, மிகவும் தூய்மையாக இருக்கும். அதே போல அவர்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாகவும் கள்ளங்கபடமன்ற உண்மையான அந்த தூய்மையான இதயம் கொண்ட ஒரு பயமே இல்லாத சிங்கமாக இருந்தார் தாதி சந்திரமணி அவர்கள். பாருங்கள், பஞ்சாபில் தாதி சந்திரமணி அவர்கள் சேவைக்கு அங்கதான் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடித்தளம் அங்கதான் இருப்பாங்க. நிறைய குமாரிகளை உருவாக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இவர் ஏற்படுத்தினார். அங்க ஒரு குமாரி கிடையாது, 2 குமாரி கிடையாது, ஏராளமான குமாரிகள் அங்க தாதி சந்திரனுடைய பாலனில தோன்றி பஞ்சாப் மட்டுமா, இந்தியாவுடைய பல மாநிலங்களில் சேவை இன்றளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தீதி மன்மோனி அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல தாதி சந்திரமணி அவர்கள் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய தலைமை நிர்வாகியாகி நியமிக்கப்பட்டார்கள். அதே போல தாதி பிரகாஷ்மணியினுடைய சரி இணைந்து பணியாற்றி இந்த யஜ்யத்தின் ஒவ்வொரு சேவையும் சரி சீராக நடத்தினார்கள். அதே போல ஞான சரோவர் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துல கேம்பஸ்ல டைரக்டா இருந்தார் தாதி சந்திரமணி அவர்கள். இவர் மார்ச் 11, 1997 அன்று சரீர விட்டார் பெங்களூர்ல. அப்போ பழைய உடலை விட்டு பாப்தாதாவுடைய அரவணைப்பில், அதாவது பாபாவுடைய மடியில் சேர்ந்தீர்கள் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். தாதி சந்திரமணியை பற்றி நம்முடைய மூத்த ராஜயோகி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அமீர்சந்த் பாய் பிகே மூத்த ராஜயோகி அவர் தாதி சந்திரமணி பற்றி அழகாக வர்ணிக்கின்றார். கேட்கலாமா? தாதி இயற்கையிலேயே மிகவும் இனிமையானவராக இருந்தார். அது மட்டுமா, பாபாவுடைய கட்டளை, பாபாவுடைய விதிகள், அந்த ஒழுங்குமுறைகள் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். அவர் தன்னுடைய அந்த கண்ணியத்தில் ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஸ்ரீமத் சொல்லுவாங்க இந்த ஆன்மீகத்துல. அதனால தாதி பிரகாஷ்மணி ஜி அவர்கள் அடிக்கடி இந்த பிரம்ம குமாரிகளுக்கு, கன்னியாக்களுக்கு பயிற்சி அளிக்க அவரை அழைப்பார். தாதி சந்திரமணி அவர்கள் பயிற்சி அளித்த எல்லா குமாரிகளும் சரி, இப்பொழுது இந்தியா முழுவதும் சரி பலவிதமான இடங்களில் பணியாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக சண்டிகரை சேர்ந்த அச்சல் பெகன், நாம் ஏற்கனவே இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அவரை பற்றி நாம் பார்த்தோம். அவர் நிறைய பேர் உருவாக்கி இருக்கின்றார். அது மட்டுமா, நாம் ஏற்கனவே இந்த பாக்கிய விதாதம் மூலம் பார்த்திருக்கின்றோம். நேபாளத்தை சேர்ந்த ராஜ் பெகன், அவரும் நம்ம பார்த்திருக்கிறோம். புர்ஹான்பூரை சேர்ந்த பிரேம் பெகன், டேராடூன்ல நிறைய தாதிகள் அந்த பராமரிப்பிலிருந்து நிறைய ஆத்மாக்கள் தோன்றினார்கள். அடிக்கடி தாதி சந்திரமணி சொல்லுதுண்டு, அதாவது நான் என்ன செய்தாலும் மற்றவர்கள் அதை செய்வதை பார்ப்பார்கள். அதனால மற்றவர்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய ஒன்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்று தாதி எப்பொழுதும் சொல்லுவார்.
நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் அவர்களும் செய்வார்கள். அதனால அவர் எப்பொழுதும் ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருந்தார். நல்ல அற்புதமான இந்த எகிப்தில் வாழ்ந்து இருக்கின்றார். அந்த அந்த பொறுப்ப வந்து வேறு யாராலும் சரி, அவருடைய பங்கை வந்து வகிக்க முடியாது அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்வதுண்டு. அதனால தாதி சந்திரமணி அவர்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு, அதாவது வான்கேவ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க செல்லும் பொழுதெல்லாம் சரி, அவர் செல்லும் போதெல்லாம் ஒரு தீதி அழைத்துக் கொண்டு போவார். அப்படி போகக்கூடிய வழியில அவர் அந்த சென்டர்ல யோகா வகுப்புகளை நடத்துவார். அப்போ பிரம்ம குமாரிகளை, அதாவது சகோதரிகளை சொற்பொழிவு ஆற்ற அனுப்புவார். அதனால நான் மூத்த சகோதரி என்பதால, நான் முன்னிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுண்டு. அது மட்டுமா, என்னுடைய புகைப்படம், நான் முன்னால் தான் உட்காருவேன். நான் மட்டுமே வர வேண்டும். மக்கள் என் பேச்சை கேட்டு அதை பாராட்ட வேண்டும் அப்படின்று அவருக்கு ஒருபொழுதும் அந்த சங்கல்பத்தில் கூட தோன்றியதே கிடையாது. இருந்தாலும் எப்படி நான் தான் இந்த எக்கியத்துல மூத்தவர் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அப்போ யாரோ ஒருவர் தாதியிடம், "உங்கள் முயற்சி என்ன?" என்று அப்படின்னு கேட்டபொழுது, பா தாதி சொன்னார். தாதி சந்திரமணி அவர்கள். "என்னுடைய முயற்சி அப்படி என்றால், நான் ஒரு சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். அடிமையாக ஆகக்கூடாது." அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வதுண்டு. அதனால தாதி அவர்கள் இ இப்பொழுதும் சரி, எதிர்காலத்திலும் சரி, அந்த உயர்ந்த பதவியில், அந்த போதையில இருந்தார். அப்படின்று மூத்த ராஜயோகி அமீர்சந்த் பாய் நம்மிடம் அழகான அவரைப் பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஆனால் தாதி சந்திரமணி அவர்களுக்கு சொந்தமாக அந்த உருவாக்கக்கூடிய கலை வந்து இருந்தது. அது எப்படி? தாதி அவர்கள் கடைசி வரை அவருடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. பாண்டவால இந்திர பிரதேசம் ஒரு இடம் இருக்குது. அங்க அந்த இடத்துல ஒரு சிறிய அறையில் அவர் வசித்து வந்தார். அவருடைய படுக்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய சந்திப்பு அறை எப்படி தெரியுமா, மீட்டிங் ரூம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய சாப்பாட்டு அறை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால தாதியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், தொலைதூரத்துல வரக்கூடிய அந்த ஆத்மாக்களை கூட அவரால் நெருக்கமாக கொண்டு வந்து, அவற்றை அவருடைய சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அந்த அளவு அவருக்கு விசேஷமான சக்தி இருந்தது. இவர் ஓம் சாந்தி என்று சொல்லவில்லை என்றால், நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படி என்று நாம் நினைப்போம். ஆனால் தாதி அவர்களை மிகவும் அன்புடன் வளர்ப்பார். ஆத்மா அப்ப நெருங்கி வந்து அவருக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய அந்த நிலை கொண்டு வந்து விடுவார். அதனால தாதி அனைவருடைய சூழ்நிலையும் சிறப்பாக வைத்திருக்க உதவி செய்து உறுதி அளிப்பார். இவ்வளவு பாரு விசேஷங்கள பாரு. தாதியினுடைய விசேஷம்னா அதுதான். அதனால தாதி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி, இந்த ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய புதிய குமாரிகளுக்கு சரி, சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களை கவனித்துக் கொள்வது உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று குழந்தைகள் தினம் அப்படின்னு அடிக்கடி சொல்வதுண்டு. யாருடைய குழந்தைகள்? இளம் குழந்தைகள். ரேவருடைய இளம் குழந்தைகள். அதனால பாபாவோடு இணைந்தால் அவர்களுடைய பெற்றோரும் ஞானிகளாகவும் சரி, யோகிகளாகவும் மாறுவார்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்வதுண்டு. அப்போ குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் பெற்றோருடைய நிலைமையும் சரி மேம்பட்டு விடும் அப்படின்னு அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி, கிட்டத்தட்ட 35, 40 குழந்தைகள் அந்த அந்த நிலையத்துக்கு வருவார்கள். தாதி அவர்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றும் பொழுது, ஆத்மாவை சரி, சிவபாபாவை சரி பற்றி நேரடியான அந்த தெளிவான அந்த ஞானத்தை நம்மிடம் வழங்குவார். அதனால தாதி சந்திரமணி அவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய சொந்த கருத்தை கலக்க விட மாட்டார். ஒரு சகோதரி தன்னுடைய பேச்சில் கவிதைகள் இருந்தாலும் சரி, கதைகள் இருந்தாலும் சரி, நகைச்சுவை பயன்படுத்தினால், தாதி அவர் என்ன மாதிரியான உரை நிகழ்த்தினார் அப்படின்று
கேட்பார். ஏன் அவ்வளோ கைத்தட்டல் சத்தம் கேட்டது? ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சில் பாபா பற்றிய அறிமுகம் இல்லை அப்படின்னு சொல்வார். கேட்பார் எங்களிடம். அதனால ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களால் இதன் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகின்றார். அதனால மாணவர்கள் நல்லவர்களா இருந்தால், ஆசிரியரும் சரி நல்லவரா இருக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சந்திரமணி சொல்வதுண்டு. தாதி சந்திரமணி சரி, தன்னுடைய உலகம் சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவங்களை அடிக்கடி எங்களிடம் சொல்வதுண்டு. அதாவது நான் சிறிய வயது இருக்கும் பொழுது, நான் இந்த பயிற்சி செய்திருக்கின்றேன். அதாவது 10ஆம் வகுப்பு வரை நான் படித்தேன். எனக்கு அவ்யக்த பாப்தாதாவால் சந்திரமணி அப்படின்ட்டு பெயர் வைக்கப்பட்டது. நாம் ஏற்கனவே படித்திருந்தோம் அறிமுகம். இதனால இதற்கு முன்பு என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? மோதில். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ நான் பாபாவிடம் சென்ற பொழுது, பாபா எனக்கு மோதி நாக் அப்படின்ட்டு பெயரிட்டார். அதாவது பாப்தாதா குணங்களுக்கு ஏற்ப அந்த அவ்யக்த பெயர்களை சூட்டினார். இதுபோல என்னுடைய வாழ்க்கையில அந்த எளிமையாக இருந்தாலும் சரி, அந்த குளிர்ச்சிய கூல்னஸ் கண்ட பாபா அதற்கு ஏற்ப எனக்கு பெயர் வைத்தார். என்னுடைய லௌகிக குடும்பம் பாபாவுடன் நேரடி அந்த உறவை கொண்டிருக்கவில்லை. அவ்வளவு சொந்தம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய 2வது லௌகிக சகோதரி திருமணம் செய்து கொண்ட இடத்தில், அதாவது அவர் கிருபலானி குலத்தை சேர்ந்தவராய் இருந்தார். இந்த விஷயத்தில் பாபா அந்த சகோதரனுடைய மாமியாருடைய மைத்துனராக இருந்தார். அதனால பாபா, அதாவது பிரம்மா பாபா பெரும்பாலும் கொல்கத்தா இது போன்ற தொலைதூர இடங்களில் வசித்து வந்ததால், ஞானம் பெறுவதற்கு முன்பு நான் பாபாவை பார்த்ததில்லை என்று தாதி சந்திரமணி சொல்கின்றார். என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் யோகா செய்வதில் எனக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. நான் குரு கிரந்த் அந்த சாகிப்பையும் படித்திருக்கின்றேன். அதாவது இரவில் நீங்கள் எங்கள் தாய், தந்தை, நாங்கள் உங்கள் குழந்தைகள் அப்படின்ட்டு ஜெபித்த பிறகு நான் தூங்குவேன். தினமும் சரி. அதனால எங்களுடைய தாய் தந்தை உறவில் கடவுளை நினைவு கூர்ந்தேன். இதுபோல எங்கள் உலக வீட்டில் சரி, அந்த உலக லௌகிக வாழ்க்கையில் 7 சகோதரிகள், 1 சகோதரர் இருந்தார். அதனால எனக்கு அந்த தாய் தந்தை உறவில சரி, கடவுளை நான் நினைவு கூர்ந்திருந்தேன். எங்களுடைய லௌகிக வீட்ல சரி, 7 சகோதரிகள், 1 சகோதரர் இருந்தார். அவர் தன்னுடைய உடலை விட்டு வெளியேறினார். அப்போ என்னுடைய சகோதரருடைய கணவரும் தன்னுடைய உடலை விட்டு வெளியேறிவிட்டார். இதன் காரணமாக எங்களுடைய வீட்டில ஒரு துக்க சூழல் நிலவியது. ரொம்ப குழப்பமான நிலையில அப்ப இருந்தோம் நாங்க. பாகிஸ்தான்ல நடந்த விஷயம் இது. அப்போ எங்களுடைய வீட்டிற்கு மக்கள் ஆறுதல் சொல்ல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு சகோதரனுடைய மாமியார், அதாவது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் கூட வருவார்கள். எங்கள் வீட்டில இவ்வளவு சோகமான சூழ்நிலை கண்டபொழுது, அவர்கள் பாபாவை பற்றி எங்களிடம் சொன்னார்கள். அப்போ நானும், என்னுடைய லௌகிக சகோதரி இருதய புஷ்பாவும் நாங்கள் பாபாவிடம் சென்றோம் அந்த சமயத்துல. அழகா அந்த ஏற்கனவே அந்த அனுபவத்த நம்ம பார்த்திருப்போம். இருதய புஷ்பா பற்றி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம் வந்து. இதுபோல நாங்க பாபாவை பார்த்தோம். அந்த நேரத்துல பாபா தன்னுடைய அந்த வீட்ல இல்ல. அப்ப பாபாவுடைய மாமா மூல்சந்த் ஆஜ்வாலா அவர் இருந்தார். அவருடைய வீட்டில் பாபா ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்தார். அங்கே தியானத்தில் இருந்த ஒரு சகோதரி இருந்தார். அப்போ நாங்களும் அங்கு சென்று அமர்ந்தோம். அந்த சகோதரி தியானத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ நாங்க என்னுடைய புத்தி மூலமாக அங்க நாங்க பறந்தோம் அப்போ. அந்த நேரத்தில் எனக்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. அப்போ நான் உடலில் இருந்து பிரிந்து அந்த விமானத்தில் பாபாவிடம் பறந்தேன். மேலே சூட்சும வதனத்துல. பிறகு நான் பாபாவோடு எவ்வளவு நேரம் இருந்தேன் என்பது கூட எனக்கு புரியவில்லை. பிறகு நான் கண்களை திறந்த பொழுது என் முன் யாருமே இல்லை என்பதை கண்டேன். இப்படியாக இரவு 10 மணி
"பாபா, குழந்தாய் தாமதமாகிறது. நாளை வா" அப்படின்று என்னிடம் சொன்னார். எவ்வளவு அற்புதமான கதை பாருங்க. இப்படியாக மறுநாள்ல நாங்கள் பாபாவின் வீட்டிற்கு சென்ற பொழுது, அப்போ மாதேஸ்வரியும் அங்கே இருந்தார். அம்மா அவர்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்க வந்தது. அப்படி அம்மா அங்க இருக்கும் பொழுது, நான் அவரை பள்ளியில பார்த்திருந்தேன். அவர் எங்கள் உடல் ரீதியான தந்தையினுடைய ஒரு சொந்தம் கூட அப்படின்று சொல்கின்றார். இப்படியாக அவர் ஊரெங்கும் ஒரு பேசு பொருளாக இருந்தார். அதாவது அவர் மென்மையாகவும், இனிமையாகவும் பேசினார். அதாவது அனைவராலும் அவர் நேசிக்கப்பட்டிருந்தார். அவர் மும்பையில வசித்து வந்தார். அதாவது நாகரீகமாக இருந்து அப்படித்தான் நாங்கள் அவரை பார்த்தோம். ஆனால் மம்மா அவர்கள் பாபாவிடம் வந்தபொழுது அவர் யோகியாக, அதாவது வெள்ளை உடை அணிந்து, அந்த தளர்வான நடையுடன், அதாவது கழுத்துல, காதுல நகை இல்லாமல் பார்த்தோம். அவர் ஹார்மோனியத்தில் தன்னுடைய அனுபவத்தை பாடலில் விவரித்திருப்பார். அதாவது, "ஓம் மண்டலில் நான் பார்த்ததை அது சுருக்கமாக உங்களிடம் நான் சொல்கின்றேன்." அதாவது, மம்மாவுடைய குரல் வந்து மிகவும் இனிமையாக இருந்தது. அது மட்டுமா, அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய லௌகீக சகோதரி இருதய புஷ்பா முதல் மாதேஸ்வரி, அதாவது தாதி சந்திரமணி, தாதி பிரகாஷ்மணி, இது போல நெறைய பேர் அத பாழ்நடைந்திருக்கின்றார்கள். அதாவது அவருடைய மாற்றமடைந்த வாழ்க்கைய பார்த்து, பாபா அவரிடம் சில கேள்விகளையும், பதில்களையும் கேட்டார். அதனால அவருக்கு ஒரு தெய்வீக அனுபவம் கிடைத்தது. அதாவது அதற்கு முன்பு அவர் தன்னை ஒரு சோகமான பெண்ணாக கருதினார். யாரு? இருதய புஷ்பா அவர்கள். அவர் சுயத்த அனுபவித்த பொழுது அவர் பாபாவிடம், "பாபா, நான் ஒரு மகிழ்ச்சியான பெண்" அப்படின்னு சொன்னார். லௌகீக சகோதரி. அது வந்து நம்ப இருதய புஷ்பா தீதி தாதி வரும்போது நம்ம அத பத்தி சொல்லலாம். அவர் எப்படி பிரம்ம பாபா 7 நாள் அந்த கோர்ஸ் குடுத்தது அப்படி. அந்த நினைவு தான் இப்ப சொல்றாங்க. அப்போ சகோதரனுடைய முகம் மாறியது. அது மட்டுமா, அவருடைய எண்ணமும் சரி, அந்த முந்தைய நாள் சொன்னுடைய சந்திப்பினுடைய எண்ணமும் என்னுடைய இதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அதன் பிறகு பாபா வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது, தரையிலிருந்து வானம் வரை சரி, பாபாவுடைய வடிவத்தை நான் பார்த்தேன். அதாவது ஒளி வடிவத்தில நான் பார்த்தேன். இது சூட்சும உலகத்தினுடைய ஒரு அணு போல நான் உணர்கின்றேன். அதாவது பாபாவுடன் எனக்கு மிகவும் நெருக்கமான பிணைப்பு ஏற்பட்டது. அதாவது பாபா என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அது மட்டுமே எல்லாமே என்பது போல எனக்கு தோன்றியது. அந்த நேரத்துல சிவபாபா பற்றிய அந்த ஞானம், அந்த யோகத்த பற்றி எனக்கு துளி அளவும் எனக்கு கிடையாது. ஆனால் பிரம்மா பாபாவின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதாவது அவருடைய சூட்சுமமான நிலை, அந்த ஆன்மீக என்னை ஈர்த்தது. அதாவது உலக குடும்பத்துடன் அது பாபாவுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பாபாவுடைய மருமகளாக இருந்தாலும் சரி, அது மட்டுமா பாபாவுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நான் பாபாவை ஒருபொழுதும் அந்த உடல் உறவில் நான் பார்த்ததே கிடையாது. அதனால பாபா அவர்களுடன் அவர்களுடைய நலனுக்காக நம்மிடம் பேசுவது போல அவர் வந்து பேசுவார் பிரம்ம பாபா. அதனால தான் பாபாவுடைய வீடு வந்து சரி, ஒரு குடும்ப வீடாக யாருமே அனுபவம் செய்ய மாட்டார்கள். அதனால ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு தெய்வீக குடும்பமாக எனக்கு தோன்றியது அப்படின்னு அழகாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு எங்கள் வீட்டில் இருந்த அந்த துக்கத்தை பற்றி பாபாவிடம் சொன்னோம். அப்போ பாபாவுடைய வார்த்தைகள எங்கள் மீது அந்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது என்னுடைய சகோதரனுடைய அந்த அகால மரணத்தினால் என்னுடைய அம்மா மிகவும் சோகமா இருந்தார். அப்படின்னு நான் சொன்ன பொழுது, அப்ப பாபா சொன்னார், "மகனே, நான் தாய்மாருடைய வேலைக்காரன்" என்று சொன்னார். அதுபோலவே பாபா என் விரலை பிடித்துக்கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்து தரையில் அமர்ந்தார். அப்பா! எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. பிரம்ம பாபா வந்து உட்கார்ந்தார். அப்போ அவர் நஷ்டமாக பற்றியும் சரி, எங்கள் அம்மாவுடைய திருமணத்திற்கு அணிந்திருந்த ஆடைகள் பற்றியும் சரி, சில விஷயங்களை விளக்கினார். அதாவது அழுவதை பற்றியும் சரி, சில விஷயங்களை பாபா சொன்னார். பிறகு நீ தினமும் சத்சங்கத்திற்கு வந்தால், ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற ஒரு மகன் உனக்கு கிடைப்பார் அப்படின்னு சொன்னார்.
அதே போல பாபா ஒரு வாரம் கொடுத்தது போல இருந்தது. இந்த வரத்தை பெற்றவுடன் அவருடைய மடியில் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டாள் என்னுடைய அம்மா. அப்ப அவர் ஒரு சிவசக்தி ஆகிவிட்டார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர் என்னை ஊக்குவிக்க ஆரம்பித்தார். அதாவது என்னுடைய லௌகீக தந்தை மது அருந்து அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்திருப்பதை கண்டார். யாரு? அவருடைய தாதி சந்திரனுடைய அப்பா. என் மனைவியுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்திருப்பதை அவர் இதை கண்ட பொழுது, அவர் ஞானியாகி விட்டார். அவர் மாறிவிட்டார். எதனால? பாபாவுடைய அழைப்பின் பேரில் அவரும் பாபாவிடம் சென்றார். யாரு? தாதி சந்திரனுடைய அப்பா. ஒரே அடியில் எல்லா கெட்ட விஷயங்களும் அவரிடமிருந்து மறைந்து விட்டது. அவருக்கு ஆஸ்துமா இருந்தது. அதுவும் குறைந்து விட்டது. பிறகு வீட்டிற்கு வருபவர்கள், இந்த வீடு நரகத்தில் இருந்தது, இப்பொழுது சொர்க்கமாக மாறிவிட்டதாக உணரத் தொடங்கினார்கள். சொந்தக்காரர்கள் எல்லாரும் பார்த்துவிட்டு. இதனால வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களும் சரி, இந்த ஞானத்த பற்றி விவாதிக்கத் தொடங்கினார்கள். எப்பொழுதுமே சோகமாக இருந்த குடும்பம் இப்பொழுது மகிழ்ச்சி எப்படி பெற்றது? இப்படியாக குடும்பத்தினுடைய பல நண்பர்கள், உறவினர்களும் சரி, இந்த ஞானத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள். கராச்சில, பாகிஸ்தான்ல நடந்த விஷயம் இதெல்லாம். அது இன்னும் நடக்கிறது. இப்படியாக எங்கள் 5 தலைமுறைகள் இந்த ஞானத்தை பின்பற்றுகின்றார்கள். அது மட்டுமா, சிலர் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றார்கள். அதாவது உலகில் அந்த வாழ்க்கை வாழும்போது சேவையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக பாபாவுடைய வீட்டினுடைய சுவர்கள் மீது கூட நான் ஈர்க்கப்பட்டேன். அதாவது பாபா ஓம் அப்படின்னு உச்சரிக்கும் பொழுதெல்லாம், நான் ஆழ்ந்த மௌனத்திற்கு செல்வது உண்டு. எனக்குள் ஏதேனும் ஒரு சிறிய அந்த பழைய சம்ஸ்காரங்கள் இருந்தாலும், அந்த மௌனத்தினுடைய ஆழமான அனுபவத்தால் அவை விரைவாக கலைந்து போயிருந்தது. பிறகு பாபா அளிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத்தை நான் பின்பற்ற உறுதியாக இருந்தேன். அப்ப நான் இளமையாக இருந்தபொழுது, நான் சுதந்திர அந்த மனப்பான்மை கொண்டவனாக இருந்தேன். அதாவது என் சொந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து, நான் என்ன சொன்னாலும் அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்பினேன். அதாவது இப்படி கூட சொல்லலாம். வேறு வார்த்தைகளை சொல்வதனால், இது பிடிவாதத்துடைய சம்ஸ்காரம் அப்படின்னு அழைக்கப்படுவதுண்டு. அதனால, இங்கே பாபாவுடைய அந்த உயர்ந்த கருத்தை நான் அன்பாக புரிந்து கொண்ட பொழுது, என்னுடைய சொந்த கருத்தை அந்த தெய்வீக அந்த கருத்துடன் ம் சேர்ப்பது கிடையாது. நான் பின்பற்றினால் அந்த தெய்வீக கருத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு உறுதியாக தீர்மானித்தேன். இப்படியாக அந்த தெய்வீக கருத்து தான் சிறந்தது அப்படின்று சொல்கின்றார். அதாவது எத்தனை புயல்கள் வந்தாலும் இந்த தெய்வீக குணங்களையும் சரி, அந்த தெய்வீக சக்தியிலும் சரி, நான் உள்வாங்கி ஆகியே விடுவேன். தாரல் கொண்டு வந்து விடுவேன். உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். பாபா கராச்சிக்கு சென்ற பொழுது, நான் அவரை பின்தொடர்ந்தே இருந்தேன். அப்ப பாபா நீங்கள் எப்படி வந்தீர்கள் அப்படின்ட்டு கேட்டார். நான் அதுக்கு சொன்னேன், பாபா நான் மிகவும் ஈர்க்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு பதிலளித்தேன் அவருக்கு. அதாவது உறவினர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்திருந்தார்கள். ஆனால் பாபாவுடன் முதலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப பாபா காஷ்மீருக்கு சென்ற பொழுதும் நான் ஒவ்வொரு கணமும் சரி, பாபாவுடன் இருப்பது போல உணர்ந்திருந்தேன். அந்த ஞானத்தினுடைய பாடல்களை எழுதினேன். ஆனால் எங்கிருந்து எனக்கு தெரியவில்லை. பிறகு நான் அந்த பாடல்களை பாபாவுக்கு அனுப்பினேன். அதாவது கூட்டத்தில் நான் ஒதுக்குவதற்காக பாபா அவற்றின் அர்த்தங்களை எழுதினார். அப்போ பாபா நம்மை அந்த ஆத்மாக்கள் வெகு தூரம் அழைத்து செல்ல விரும்பினார். இந்த வழியில பாபா அந்த தூரத்திலிருந்தே நமக்கு அந்த சிக்னலை கொடுத்துக் கொண்டிருந்தார். அதன் ஒரு தோற்றம் என என்னுடைய இதயத்தில் பதிந்தே விட்டது. அது என்னுடைய இதயத்திலிருந்து வந்தது அந்த கவிதைகள் எல்லாம், பாடல்கள் எல்லாம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர் யாரு? பாபா எனக்கு தெய்வீக புத்திய கொடுத்தார். இல்லை என்றால் எனக்கு இந்த ஞானமும் இல்லை. நான் பள்ளிக்கு சென்ற பொழுது ஒரு முறை அ அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சர் பள்ளியை விட்டு வெளியேற சொன்னார். பிறகு பாபா சொன்னார், "குழந்தாய், நீ சேவை செய்ய விரும்பவில்லையா? நீ குழந்தைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும் ஞானத்தை புகட்ட வேண்டும்.
பிரம்மா சொன்னார், "ஸ்கூல விட்டு வெளிய வா" அப்படின்ட்டு. இல்லையா, அதனால நீ அனைவருக்கும் உண்மையான அந்த கீதனுடைய ஞானத்தை புகட்ட வேண்டும். பள்ளியில சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை, அதனுடைய அர்த்தத்தை அனைவருக்கும் விளக்குகிறது. ஆனால், அந்த உலகியல் படிப்புகள் எனக்கும் அந்த கீதையினுடைய ஞானம் காலம் தான் இருந்தது. அது எனக்கு நிறைய பயனளித்தது. அதனால தான் நான் இன்னும் சரி 6 மாதங்கள் படித்தேன். பிறகு பாபா வந்து ஓம் நிவாஸை திறந்து கராச்சியில் நடந்த விஷயம் இது. அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியராக என்னை தேர்ந்தெடுத்தார். ஆரம்பத்திலிருந்தே பாபா என்னை சேவை செய்ய வைத்தார். பால் பவன் அந்த குழந்தைகளுக்கு டீச்சராக இருந்தார் இவர்தான். அப்போ பள்ளியில நாங்கள் குழந்தைகளுக்கு அந்த அரசியல் இருந்தாலும் சரி, அறிவியல், அந்த ஆன்மீக அறிவு எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு கற்பித்திருந்தோம் குழந்தைகளுக்கு. அப்போ நான் வந்து ஆங்கிலம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். விதவிதமான பாடங்களை கற்பிக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்தார்கள். அப்போ பாபா ஒரு தலைமை ஆசிரியர் போல எங்களை கவனித்துக் கொண்டார். அதாவது மாத்தாசுங்களுக்கு அது வந்து எங்களுடைய அன்றாட வழக்கத்தை எடுத்துக்கொள்வார். இரவில் எங்களுடைய அன்றாட வழக்கத்தை பற்றி அவர் எங்களிடம் கேட்பார். அம்மா அவர்கள் எல்லாருமே சரி. அதாவது குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்வது அப்படி என்று. இது போல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால பாபா யாராவது அழுதால் அவர்களை திட்டாதீர்கள். அதற்கு மாறாக அன்புடன் அவங்களுக்கு விளக்க வேண்டும். அதாவது குழந்தைகளுக்கு அந்த தெய்வீக ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, அன்புடன் கையாளப்பட்டு அவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள். அதனால இவர்கள் நம்பிக்கைக்குரிய குழந்தைகள் அப்படின்ட்டு கூறுவார். இந்த குழந்தைகள் 5 முதல் 12 வயது வரை இருந்தார்கள். ஆரம்பத்தில் 50 குழந்தைகள் இருந்தார்கள். அப்போ ஆரம்பத்துல பாபா வசித்து வந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இருந்தது. பிறகு குழந்தைகள் விடுதிக்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது அங்கே. இந்த கட்டிடம் 3 மாடி உயரம் கொண்டது. அந்த பள்ளி நடுத்தளத்தில் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கேயே வசித்து வந்தோம். அப்போ அங்க மேல் தளத்தில் வெள்ளை தாள்களால் அந்த படுக்கைகள் விரிக்கப்பட்டு ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அதனால இந்த குழந்தைகள் வெவ்வேறு வீடுகளிலிருந்து வந்தவர்கள். அதாவது தங்களுடைய சொந்த வீடுகளுடைய அந்த மதிப்புகளை கொண்டு வந்தார்கள். அவருடைய தூரிகைகள், அந்த பேஸ்ட் பிரஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரஷ்ஷு, பேஸ்ட், பற்பசை, துண்டுகள், வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தனித்தனியாக வைக்கப்பட வேண்டும். அதனால யாரும் ஒருவருக்கொருவர் அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அதனால குழந்தைகள் அந்த தோட்டத்திலிருந்து அந்த புதிய காற்றை பெற வேண்டும். அதனால அவர்களுடைய மனமும் சரி, அவர்களுடைய உடலும் சரி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால பாபா இந்த விஷயங்கள் எங்களுக்கு பயிற்சி அளித்தார். அதாவது காலையில நாங்கள் குழந்தைகளுக்கு அதாவது ஆங்கிலம், கணிதம், அறிவியலை கற்றுக் கொடுத்தோம். மாலையில பாடல்கள், உரையாடல்களை எழுதுதல், அவர்களுக்கு கற்பித்து, அவர்களை உரை நிகழ்த்த வைத்து, இதுபோல எல்லா உள்ளிட்ட ஆன்மீக அறிவை அவர்களுக்கு கொடுத்து வந்தோம். பிறகு பாபா எல்லாவற்றையும் எங்களிடம் சொல்வார். நாங்கள் அதை செய்வோம். அதனால குழந்தைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு, இது போல பிற விஷயங்கள் தானாகவே சரியான நேரத்தில் கிடைக்கும். அதனால அவர்கள் அவற்றை ஒருபொழுதும் கேட்க வேண்டியது கிடையாது. அதனால எல்லா குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும், அந்த யோகாவில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாக குழந்தைகளுடைய வாழ்க்கை நடைமுறையில் மாற்றம் அடைந்ததை கண்டோம். பிறகு சிந்து ஹைதராபாத்தில் உள்ள ஒரு விடுதியில 6 மாதங்கள் தங்கிய பிறகு, நாங்கள் கராச்சிக்கு சென்ற பொழுது, அப்ப பிரம்ம பாபாவிடம், "நீங்கள் யார்? நான் யார்?" அப்படின்னு அனைத்தையும் வெளிப்படுத்தினார். அதனால என்னுடைய வாழ்க்கைய மாற்றிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால பாபா எனக்கு ஞானத்தை கொடுத்தார். இல்லையென்றால், என்னுடைய ஞானம் தொலைந்திருக்கும். அதனால நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது, நான் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டுமா? அப்படின்ட்டு பாபாவிடம் ஒரு முறை நான் கேட்டேன். யார் சொல்றாங்க? தாதி சந்திரமணி தாதி. அப்பொழுது பாபா சொன்னார், "நான் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா? நான் குழந்தைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும் அந்த ஞானத்தை போதிக்க வேண்டும்" அப்படின்னு சொன்னார். அதனால அந்த கீதனுடைய உண்மையான அந்த ஞானத்தை அனைவருக்கும் போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதுபோல பள்ளியில கொள்ளக்கூடிய அந்த பிரார்த்தனையுடைய அர்த்தத்தை அனைவருக்கும் விளக்குங்கள் அப்படின்று அந்த
லௌகிக படிப்புகளில் எனக்கும் சரி, அந்த கீதனுடைய ஞானம் இருந்தது. அதனால நான் நிறைய பயனடைந்தேன். அதனால தான் நான் இன்னும் 6 மாதங்கள் படிக்க வேண்டியிருந்தது. பிறகு பாபா அந்த ஓம் நிவாஸை திறந்தார். அதனால நான் குழந்தைகளுக்கு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்று ஆரம்பத்திலிருந்தே பாபா இந்த விஷயங்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கின்றார். யாரு? பால்பன் குழந்தைகளுக்கு ஆசிரியராக தாதி சந்திரமணி அவர்கள் நியமிக்கப்பட்டார். அப்போ பள்ளியில நாங்கள் குழந்தைகளுக்கு அந்த 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 அரசியல், ஆன்மீக அறிவு எல்லாத்தையும் நாங்க சொன்னோம் அவங்களுக்கு. இதுபோல அங்கே அந்த பள்ளியில வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு, அவர் அந்த ஞானத்தினுடைய அனைத்து கொடுத்தார். ஆனால் எங்களுடைய அந்த உறவு ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அதாவது சிவபாபாவும் நானும் ஒரு ஒளிப்புள்ளி அப்படின்னு சொன்னேன். பிறகு நான் மகிழ்ச்சியாலோ, துக்கத்தாலோ வருவதில்லை. அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் சுழற்சியில் வருகிறீர்கள். பிறப்பெடுத்துக்கிட்டே வருகிறீங்க. அதனால் நான் வருவது கிடையாது. இந்த புதிய விஷயத்தை கேட்டோம். அதற்கு முன்பு சிவபாபம், பிரம்மா பாபம் ஒன்றுதான் அப்படின்னு நினைத்தோம். ஆனால் பிரம்மா வேறு, சிவன் வேறு அப்படின்ற ஞானத்தை கொடுத்து சிவபாபா தெளிவுபடுத்தினார். பிரம்மா வேறு, சிவபாபா வேறு. அவர் சரீரம், நான் சரீரமற்றவன். கடவுள் என்ற கருத்தை சரீர வடிவம் மூலம் மட்டுமே நாம் பெற்றோம். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு அறிவை கொடுத்த பொழுது முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படின்ட்டு தாதி சந்திரமணி அவர்கள் சொல்கின்றார். அதனால பாபா எப்பொழுது எங்களை ஓம் ராமா, ஓம் மோதி, ஓம் மிட்டு இது போன்ற ஓம் அப்படின்ற வார்த்தைகளால் எங்களை அழைத்தார். அப்போ நாங்கள் ஓம் பாபா, ஓம் ராது அப்படின்ட்டு சொல்வது உண்டு. அதாவது ஓம் அப்படி என்றால் ஆத்மாவுடைய அடையாளம். அதனால தான் ஓம் அப்படி என்றால் நான் ஒரு தூய்மையான ஆத்மா. அதனால பாபா எப்பொழுதும் ஆத்ம பற்றி அந்த விழிப்புணர்வுடன் 1 அல்லது 2 பேரை அழைக்கும் அப்படின்னு சொன்னார். ஓம், ஓம், ஓம் அப்படின்று. இதனால ஆத்மாவுடைய விழிப்புணர்விலிருந்து உரையாடுங்கள். அப்போ வந்து யசோதா நிவாஸ் என்பது பாபாவுடைய கட்டிடத்தினுடைய பெயராக இருந்தது. அதற்கு முன்னாடி ஓம் நிவாஸுக்கு முன்னாடி யசோத நிவாஸ் என்பது இருந்தது. இது பாபாவுடைய மனைவியினுடைய பெயரால் பெயரிடப்பட்டது. அதில் ஓம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு அதற்கு ஓம் மண்டல் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டது. அதாவது விடுதியாக இருந்த 2வது கட்டிடம் அப்போ வந்து அங்கு எல்லா நகரம் தெரியும் அங்கிருந்து பார்த்தால். அந்த வகையில கட்டிடத்தின் மேல் ஒரு பெரிய மின்சாரம், அதாவது ஓம் சின்னம் நிறுவப்பட்டதால், அந்த ஓம் நிவாச அப்படின்னு பெயரிடப்பட்டது. இப்படியாக 2 கட்டிடங்களுக்கும் மிகுந்த ஒரு முக்கியத்துவத்துடன் பெயரிடப்பட்டது அங்கே. பிறகு மம்மா வந்து பாடுவதில் மிகவும் திறமையாக இருந்தார். அவர் எங்களுக்கு பாடல்களும் சரி கற்றுக் கொடுத்தார். அந்த நாட்களில் நாங்கள் மிகவும் ஆன்மீக போதையில் இருந்தோம். அதாவது நாங்கள் ஒரு நல்ல அந்த உலக பாடலை பதிவு செய்யக்கூடிய பொழுதெல்லாம் நேரம் அதில் பாபாவிடம் கொடுப்போம். அதனால பாபா 2 மணிக்கு எழுந்து அந்த பாடல் வரிகளை அதாவது ஞானத்தின் ஒன்றாக மாற்றுவார். அப்போ எங்கள் பாடல்களும் ஞானத்தாலும் மகிழ்ச்சியால நிறைந்திருந்தன. இது போல அந்த பாடலை வந்து இப்பொழுது உங்களுக்கு நாங்க சொல்லப் போகின்றோம். அதாவது நான் என் வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே கழிப்பேன். நான் என் வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே கழிப்பேன். நான் நடனமாடி அந்த ஹரியினுடைய புகழை பாடுவேன். விஷ்ணுவுடைய புகழை பாடுவேன். இதுபோல அந்த லட்சிய ஜோதிய ஓமிடம் சொன்னார். நான் ஆன்மா, என் தாய் மம்மா அவர்கள். என் மம்மாவை என் கண்களில் வைப்பேன். நான் என் வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே கழிப்பேன். இதுபோல அனைத்தும் எங்கள் அனுபவங்களிலிருந்து வந்த பாடல்கள். இதுபோல நாங்கள் அந்த அனுபவத்திலிருந்து பாடினோம். பிறகு சிவபாபாவுடைய உடல் மிகவும் சாதாரணமானது. அதாவது அவருடைய சாதாரண உடலை பார்த்ததும் பாபாவுடைய உறவினர்கள் அது மட்டுமா பலர் அவரை அடையாளம் காணவில்லை. அதாவது சிவபாபா உருவமற்றவர், மற்ற உடல்களில் நுழைகிறார். ஒருவர் யோகத்தில் இருக்கும்பொழுதுதான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அதனால பாபாவே இதை சொல்கிறார். அதாவது ஞானம் இல்லாதவர்கள் என்னை அடையாளம் காண மாட்டார்கள். அதாவது சாதாரண உடலில் வந்த என்னை பாபா வந்தவுடன் நாங்கள் அவரை அடையாளம் கொண்டு விட்டோம்.
அதனால்தான் பாபா எங்களுடன் எளிமையான முறையில் அந்த யஜ்யத்தினுடைய சேவைகளை செய்தாலும் அவர் எங்களுக்கு சாதாரணமாக தெரியவில்லை. காரணம், அவருடைய குணாதிசயத்தை கண்டோம். நாங்கள் கராச்சியில் உள்ள குல்சார் பவனில் இருந்தபொழுது, அவர் நேரடியாக அதாவது ஞானத்தினுடைய அந்த பசுவின் பாலை குடித்தார். பாபா ஒரு சிறந்த பொருளாதார மனிதர். சிக்கனமாக இருப்பது எப்படி அப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமா, அதாவது அந்த சொல்லுவாங்க அந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா? அந்த நிலக்கரி துண்டுகளை சூறான்னு சொல்லுவாங்க. சேனா பசுவுடைய சாணம். அதன் உடன் கலந்து பந்துகளை செய்வதும் உண்டு. அவர் எங்களுக்கு கற்பிப்பார். நாங்கள் அனைவரும் பணக்கார குடும்பங்களிலிருந்து வந்தோம். இந்த பந்துகளை நம்மால் செய்ய முடியாது என்பதை பாபா அறிந்திருந்தார். அதாவது அந்த சாணத்தினுடைய மாட்டு சாணத்திலிருந்து பால் செய்வதுண்டு. ஆனால் பாபா உட்கார்ந்து அவற்றை தானே செய்வதுண்டு. இப்படியாக பார்த்து நாங்களும் அமர்ந்திருப்போம் பாபாவை பார்த்து கொண்டே. ஆனால் பாபா இங்க உட்காரக்கூடாது அப்படின்னு நினைத்தோம். அப்போ பாபா மிக உயர்ந்தவர். அவர் இவ்வளவு எளிமையான பணியை செய்யக்கூடாது. அதனால பாபா ஒருவருக்கு ஞானத்தை வழங்கினால் நல்லது. இதை புரிந்து கொண்டு பாபா ஒரு விருந்தினரோ அல்லது தேடுபவரோ திடீரென்று உங்களை சந்திக்க வந்து உங்களுக்காக ஆவலுடன் காத்திருந்தால் அவர் என்ன பார்ப்பார் அப்படின்னு கேட்போம். அப்போ பாபா, நீ என்ன பார்ப்பாய்? நீ 3 உலகங்களையும் பார்ப்பாய். இது ஒரு முறை நடந்தது அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான பாருங்க. இதனால பாபாவை ஒருவர் சந்திக்க வந்தார். அப்ப பாபா அவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார். என்ன காட்சி? அவர் தியானத்தில் இறங்கினார். அப்ப இறங்கிய பொழுது சிறுமிகள், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பாபாவின் முன் நிற்பார்கள். அப்போ பாபா அவர்களுக்கு ஒரு காட்சி கொடுத்த பொழுது அவர்கள் உடலற்றவர்களாக மாறுவார்கள். தேகத்தை மாற்றி விடுவார். சில சமயங்கள் அவர்களை தங்களின் அந்த சூட்சமமான உலகில் சில சமயங்கள் வைகுண்டத்தில் அந்த காட்சி காண்பிப்பார்கள். இந்த வழியில பல வகையான அனுபவங்கள் ஏற்படும். அப்போ பாபா எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவ்வளவு உயர்ந்தவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருந்தார் என்பதை நாங்கள் நேரடியாக கண்டோம். அவர் எப்பொழுது மனதில் வைத்திருப்பார், அதாவது நான் என் செயல்கள் என்ன செய்தாலும் மற்றவர்கள் என்னை பார்த்த பிறகு அதை செய்வார்கள். அழகான சொல்றாங்க பந்தாதி சந்திரமணி அவர்கள். இப்படியாக யஜ்யத்தில் நாங்கள் சுமார் 400 சகோதரர்கள் இருந்தோம். அங்கே நிறைய உடல் உழைப்பு இருந்தது. அவ்வளவு சகோதரர்கள் இல்லை. உலகில் பல வேலைகளை சகோதரர்கள் மட்டுமே செய்வதாக கருதப்படுகிறது. அதனால பாபா சகோதரர்களாக எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லா வேலைகளையும் செய்ய வைத்தார். அது சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனைத்தும் சிறப்பாக செய்தோம். அது மட்டுமா, மற்றவர்களும் பணிகளை செய்கிறார்கள். ஆனால் அவற்றை எந்த நிலையில் செய்ய வேண்டும் என்பதை பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இந்த மக்கள் உடல் ரீதியான வேலைகளை செய்கிறார்கள் என்பதை பாபா எப்பொழுது கவனித்தார். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் அகாலத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வேலை செய்தார்களா என்ன? அதாவது ஆத்மாபிமான நிலை, ஆத்மா என்று செய்யவில்லை அவர்கள். அவருடைய முகம் எப்படி இருந்தது? ஏனென்றால் பாபா தன்னுடைய குழந்தைகள் தன்னை போல இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார். இந்த யஜ்யத்தினுடைய சேவையின் மீது அன்பு வைக்க வளர்க்கக்கூடிய பாபா அடிக்கடி விளக்கினார். அதாவது நாங்கள் இரவும் பகலும் ஒன்றாக அன்புடன் சேவை செய்தோம். இது போல எல்லா வகையான சேவைகளும் செய்தோம். அதனால பாபா எப்பொழுதும் எங்கள் கூடவே இருந்தார். எங்கள் அந்த உலக குடும்பத்திற்கு நாங்கள் எப்படி ஒரு கடிதம் எழுதினோம், அது போல இருந்தது. அது நடக்கும். பாபா அதைத்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட குடும்பம் போல உணர்ந்தேன். அதாவது தெய்வீக குடும்பம் அப்படின்னு உணர்ந்தேன். நாங்கள் அனைவரும் ஒரு எல்லைக்குள் இருந்தோம். அதாவது எங்களுடன் யார் இருக்கிறார் என்பதை ஒரு நொடி கூட நாங்கள் மறக்கவில்லை. எங்கள் பணிகளை நம் முன் செய்வதன் மூலமாக பாபா நமக்காக அந்த நிலையை உருவாக்கினார். உங்களுக்கு ஒரு அனுபவம் சொல்ல போகின்றேன். ஒரு முறை நாங்கள் பாபாவிட ஒரு புகைப்படம் கேட்டோம். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் கடவுள் எப்படி அவதரித்த அந்த உடலுடைய புகைப்படம் இருக்க வேண்டும் அப்படின்று எங்களுடைய மனதில் இருந்தது. இந்த உடலை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒரு அனுபவம் வாய்ந்த ரதத்தில் வந்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த லௌகிக
வாழ்க்கையில வாழ்பவர்கள் கூட நாம் உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படி என்றும், நம்முடைய வீடுகள் சொர்க்கம் போல மாற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார்கள். அதாவது ஒரு இல்லறத்த அதாவது மாதாஜியினுடைய வாழ்க்கை ஒரு ஆசிரமமாக மாற வேண்டும். அதனால இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த பாபா தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து தொடங்கினார் இந்த யக்கியத்த. அவர் தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு ஆசிரமமாக நிரூபித்தார். அது மட்டுமா, அவர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையை நிரூபித்தார். இது நம்மையும் சரி, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சரி மாற்றியது. அதனால நம்முடைய உலகத் தந்தை ஸ்ரீ லக்ஷ்மி அந்த தாய் தெய்வத்தில் அனுபவித்தார். அது மட்டுமா, பலர் பலவிதமான வகையான அந்த தூண்டுதல்களை அனுபவித்தார்கள். உணர்வுகள்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பாபா நாம் வாழக்கூடிய உருவங்களாக மாற விரும்பும் தெய்வங்களா மாற வேண்டும். அதனால ஆரம்பத்தில் யாரும் அப்படி இல்லை. எனவே பாபா அந்த உணர்வுகளுக்கு ஏற்பாடு செய்தார். இப்பொழுது அந்த உண்மையான அந்த மாறிவிட்டது. எனவே இனி அப்படி இல்லை. அதனால குழந்தைகள் பாபாவுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுகின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான அனுபவம் பாருங்கள். இது போல பாபா விளையாடும்போது கூட பாபா அந்த அந்த ஞானத்தில் பகலிருப்பதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அப்போ உடனடியாக நாங்கள் முழு குழுவையும் பாபாவோட அறைக்கு அழைத்து சென்றோம். பாபா எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அதாவது சூட்சும நிலை பெற்றது அந்த அனுபவம் எங்களுக்கு ஆனது. யாராவது வரும்பொழுதெல்லாம் பாபா முதலில் நமக்கு தரிசனம் தருவார். திருஷ்டி கொடுப்பார். அந்த காட்சியிலிருந்தே நமக்கு அந்த வில் பவர் சொல்லுவாங்க. வலிமை வந்து முழுமையா கிடைக்கும். அதனால பாபாவுடைய முன் யோகாவில் அமர்ந்திருக்கும் பொழுது, நம் தொடர்ச்சியான ஒரு தீர்மானம் நின்றுவிடும். அதாவது நாம் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்தால், பாபாவின் முன் அமர்ந்தால் அந்த தீர்மானம் நின்றுவிடும். கேள்வி எல்லாம் முடிந்துவிடும். அதனால பாபாவுடைய அந்த மௌனமான நிலை மிகவும் அதிகமாக இருந்ததால், அதனுடைய விளைவு நம் மீது வரும். நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம், என்ன பேச வேணும் அப்படின்னு எழுதி வைத்தால் அவர் பார்த்த உடனே எல்லாம் மாறிவிடும். இப்படியாக பாகிஸ்தான், இந்தியா அந்த பிரிவினை நடந்த பொழுது, நாங்கள் பல வகையான செய்திகளை கேட்டோம். செய்தித்தாள்கள் படிப்பது போன்றவை சூழ்நிலை அசிங்கமாகவும் சரி, அந்த அதாவது ஒன்றுக்கு புறம்போக்குமான அந்த எழுதுகளை எழுதுவார்கள். அதனால குழந்தைகள் இந்த வகையான செய்திகளை கேட்பதை பாபா விரும்பவில்லை. அதனால வெளியே என்ன நடக்கிறது என்பதை பற்றி எந்த செய்தியும் பாபா எங்களிடம் சொல்லவே இல்லை. இப்படியாக அங்க இருக்கக்கூடிய சத் சங்கத்துல வந்து அங்க தூதர்களை அதாவது மெசஞ்சர்ல அனுப்பி வச்சு சிரிக்க வைப்பார். அங்க 8 மெசஞ்சர் இருந்தாங்க வந்து பாபாவுக்கு. இது போல தியானத்திற்கு செல்வார்கள் மேலே. அங்கே மெசஞ்சர் அந்த பரிசாக்கள் அங்க நாட்டுல எதை பார்த்தாலும் அதை பற்றி பாபாவிடம் சொல்வார்கள். பிறகு ஒவ்வொரு மாலையும் சரி, அது நடைமுறையில் நிரூபிக்கப்படும். சில சமயங்கள் எந்த தெய்வீக தந்தை இறுதியில் பாபாவிடம் வருவார் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார்கள். இது போல அந்த காட்சியில அந்த வதன காட்சி இருக்கும். இது போல தந்தனுடைய ஆசீர்வாதங்களை எவ்வாறு பெற வேண்டும்? அவர்கள் எவ்வாறு முக்தி அடைவார்கள்? சில சமயங்களில் வந்து அந்த பிரகலாத் கதையை நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம் வந்து. அவருடைய தந்தை அவரை எவ்வளவு சித்திரவதை செய்தார். ஆனால் அவர் கடவுளுடைய நினைவில் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு, பிறகு பாபா அவர்களுக்கு காட்சிகளை உருவாக்க ஆடைகளை வழங்கினார். இது போல நிறைய விஷயங்கள் அப்போ அந்த தர்மராஜ் பாட்டு இதெல்லாம் செய்து காமிப்பார். தர்மராஜுடைய வடிவம் என்ன? இதுவும் அந்த காலத்தில் காட்டப்பட்டது. அந்த காட்சிகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டது. அந்த தர்பாருடைய காட்சிகள். அங்கு ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது? பள்ளி எப்படி இருக்கிறது? மொழி எப்படி இருக்கிறது? சத்தியுகத்துல. சுயவரை எப்படி இருக்கிறது? இது போல காட்சிகள் காட்டப்பட்டது அந்த காலத்தில். அப்போ மக்கள் வெளிய மக்களை கொன்றிருந்தார்கள். கொள்ளைகள் எல்லாம். அப்போ நாங்கள் சொந்த நாட்டில் அமர்ந்திருந்தோம். அதனால எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை அந்த காலத்தில். அந்த சூழ்நிலை பற்றி எந்த எண்ணமும் எங்கள் மனதில் வரவில்லை. இது பதி என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுதும் பாருங்கள் வெளி உலகில் நிறைய நடக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய யோகா, அந்த தவத்திலே மூழ்கி இருக்கின்றோம். சில நேரங்களில் பாபா முறையில சொல்வதுண்டு. ஒரு துறவி, ஒரு குமாரி, குமாரு தன்னுடைய உடலை விட்டு வெளியேறும் பொழுது அகால மௌனம் நிலவுகிறது.
அதனால பாபா இதை நமக்கு அனுபவிக்க செய்தார். உடல் இங்கே இருக்கிறது. ஆனால் ஆத்மாவுடைய அந்த ஒளியினுடைய வடிவத்தை அந்த மூல வாசவ தலத்திற்கு செல்கிறது. அப்போ அந்த மௌனத்தினுடைய இசையும் ஒலித்தது. அதனால பாபா ஒரு காட்சி கொடுப்பதன் மூலமாக தனது சக்திகளை கொடுப்பார். இந்த நிலையில் நிறைய ஆத்மாக்கள் தியானத்திற்கு செல்வார்கள். பிறகு அங்கே அந்த ஆழமான மௌனத்திற்கு செல்வார்கள். அதனால பாபா தன்னுடைய தூக்கத்தையும் கண்காணித்தார். யார் தாமதமாக படுக்க சென்றார்கள்? யார் தாங்களாக எழுந்தார்கள்? யார் மற்றவர்கள் தங்களை எழுப்பி பிறகுதான் யார் எழுந்தார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு யோகி என்பவர் தாங்களாக எழுந்திருப்பவர். இந்த வழியில யார் தங்களை சக்தியால் நிரப்பிக் கொள்கிறார்கள்? யார் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தகுதியானவர்களாக என்பதை தீர்மானிக்க பாபா நமது ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தார். உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தை சொல்லப் போகின்றேன். அதாவது குஞ்சு பவனுடைய மேல் தளத்தில் ஒரு தொட்டி இருந்தது. அந்த தொட்டியுடன் இணைக்கப்பட்ட ஒரு படிக்கட்டு இருந்தது. அப்போ நான் படிக்கட்டில் ஏறி அந்த தொட்டியில் அமர்ந்திருந்தேன். அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது நான் எல்லோர் மீது இருப்பதாக உணர்ந்தேன். மற்ற அனைவரும் சிறு குழந்தைகளாக பார்த்தேன். நான் இதை பயிற்சி செய்து கொண்டே இருந்தேன். இது எனக்கு சக்தி கொடுத்தது. அதாவது என்னுடைய கண்கள் யாரையும் நிலைநிறுத்தாது. அது பயமின்மை கொண்டு வரும். இப்படியாக என்னிடமிருந்து தானம் செய்பவனாக இருப்பதில் நான் அந்த போதையில இருப்பதுண்டு. சகாஷ் கொடுப்பதுண்டு. இந்த நபர் எனக்கு யார் கட்டளையிடுகிறார் என்ற எண்ணத்தில் நான் போதையில் இருக்கக்கூடாது. உண்மையில சக்தி என்றால் என்ன? அந்த சரி செய்தல் என்பது சக்தி. அதாவது ஒரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருந்தது. அதாவது ஒருவருடன் பழகவும் முடியும் அப்படின்ற போதை எனக்கு இருக்க வேண்டும். இப்படியாக அற்புதமாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, நாங்கள் தவறு செய்தால் அம்மாவிடம், பாபாவிடம் எங்களை திட்டமாட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு விஷயங்களை விளக்குவார்கள். பிறகு நாங்கள் சகோதரிகளாக பல பேர் மம்மாவுடன் வசித்து வந்தோம். அப்போ ஒருமுறை மம்மா அவர்கள், "நான் உன்னுடன் வாழ மாட்டேன். மற்றவர்கள் வாழ்வார்கள்" அப்படின்னு சொன்னார்கள். அப்போ நான் போய் பங்களாவில தங்குவேன். நான் உனக்கு எத்தனையோ தடவை விளக்கினேன். இன்னும் அதே தப்பு தான். நான் மற்றவர்களுடன் வாழ்ந்தால் அவங்க எவ்வளவு கத்துக்கணும்? அதனால மம்மா எதுவும் சொல்லாமலே போயிட்டாங்க. அப்புறம் நான் சரியா பண்ணலன்னு உள்ளுக்குள்ளே இருந்து உணர்ந்து கொண்டே இருந்தேன். அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு, இனிமே அத நான் செய்ய மாட்டேன்னு சப்தம் மம்மாவிடம் சொல்லிவிட்டேன். அப்ப மம்மா வந்து எங்களோட மறுபடியும் வாழ்ந்தாங்க. அந்த தப்பு மறுபடியும் நடக்கவே இல்ல. அதனால மம்மா அவர்கள் கோபப்படவே இல்லை. இதுபோல அவர் வந்து வேற பங்களாவுக்கே போயிட்டாங்க. இப்படித்தான் எங்களுக்கு புரிஞ்சது. பிறகு பாபா வாழ்ந்த அந்த மௌனத்தினுடைய சக்தி என்றும் அந்த முத்திரையே பதிந்திருக்கிறது. அதாவது இந்த பிரம்மலோகத்திலிருந்து வந்த நான் ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்று நானும் நம்புகிறேன். சில சமயங்கள் நான் தாய்நாட்டை அனுபவிக்கின்றேன். சில சமயத்துல வந்து வைகுண்டத்தை அனுபவிக்கின்றேன். சாந்திதாமம், சுகதாமம். அதனால பாபா என்னை அந்த அமானுஷ்ய அந்த உலக சுற்றுப்பயணத்திற்காக அழைத்து செல்வதுண்டு. இதுபோல இந்த உலகில் நாம் சேவைக்கான கருவிகளாக மட்டுமே இருக்கிறோம் அப்படின்று சந்திரமணி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு முறை அம்மா எங்களிடம் யோகாவில் நீங்கள் என்ன அனுபவித்தீர்கள் அப்படின்னு கேட்டார்கள் எங்களிடம். அப்போ நாங்கள் பாபா என் முன் அமர்ந்திருப்பதால் எனக்கு ஒளியும் சரி, அந்த சக்தியும் கிடைப்பது போல உணர்ந்தேன். இந்த ஞானத்தில் குளித்த பிறகு ஒருவர் புத்துணர்ச்சி அடைவது போல என்னுடைய ஆத்மம் முற்றிலும் சுத்தமாகவும், சக்தியுடன் சரி, அதாவது நல்லொழுக்கம் உள்ளவராக மாறுவதை நான் உணர்ந்தேன். அதாவது உடலைப் பற்றியோ, அல்லது உடல் சார்ந்த அந்த உயிரினங்களைப் பற்றியோ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அதாவது ஆத்மாவும், பரமாத்மாவும் ஒன்றிணைந்த அந்த உணர்வு மட்டும் எனக்கு இருந்தது. இன்று கூட சரி, அந்த அமைதியான அந்த சக்தியினுடைய அந்த முத்திரை எனக்குள் இருக்கிறது. அதாவது நான் எந்த ஆத்மா என்பதை எப்போது நினைவில் கொள்ளுமாறு பாபாவும் சரி, அம்மாவும் சரி என்னிடம் உறுதியாக சொன்னார்கள். அந்த உறுதி எனக்குள் இன்றும் இருக்கிறது. அதாவது நான் ஒரு புனிதமான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. அதனால நான் அத்தகைய ஆத்மா, என்னுடைய உண்மையான சொரூபம் அன்பு ஆத்மா, தெய்வீகமான ஆத்மா.
ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள் அனைத்து நற்பண்புகளால் நிறைந்திருப்பதே என்னுடைய குறிக்கோள். எந்த நற்பண்புகளுக்கும் குறைவே இல்ல அப்படின்னு அழகாக எப்படி அந்த யோகத்தின் மூலமாக ஆத்ம சுத்தமா ஆகிறது அப்படின்னு அழகான அந்த அனுபவத்தை நம்மிடம் சொல்கின்றார். உங்களுக்கு ஒரு முறை அனுபவத்தை சொல்கின்றேன். அப்ப அம்மா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நான் அப்போது கராச்சியில் இளமையாக இருந்தேன், குழந்தையாக. அப்போ அம்மா நான் என்ன செயலை செய்தாலும் மற்றவர்களிடம் சரி அதையே செய்வேன் அப்படின்னு பதிலளித்தேன் அம்மாவிற்கு. இப்படியாக என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பிறகு நாங்கள் எப்பொழுதும் எல்லோருடன் இணக்கமாக வாழ்ந்து வருகின்றோம். அதாவது அந்த உணர்ச்சிகளில் நாங்கள் ஒருபோதும் நேரத்தை வீணடித்ததில்லை அந்த உலகிய வாழ்க்கையில. அதனால பாபா ஆரம்பத்திலிருந்தே எங்களை அப்படித்தான் வைத்திருந்தார். அதனால மம்மா என்னை தன்னுடன் வைத்திருந்தார். அதாவது நடக்கும் பொழுதெல்லாம் எல்லா அந்த யஜ்யத்துடைய வேலைகளையும் செய்ய சொல்வார். தியாகம் என்றால் என்ன? அந்த விருந்தினரால் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தவறு செய்த ஒருவருக்கு அவர் ஆலோசனை வழங்கும்போது, நானும் கற்றுக்கொள்ளும்படி மம்மா என்னை தன்னுடன் உட்கார வைப்பார். மம்மாவுக்கு அந்த தெய்வீக குணங்கள் இருந்தது முழுமையாக. அவர் ஒரு யோகி. அவர் யோகேஸ்வரி. அது மட்டுமா ஞானேஸ்வரி, ஞான ஞானேஸ்வரி. இதுபோல என்னை தன்னுடன் வைத்திருப்பதன் மூலம் அந்த அனுபவத்தை நான் வளர்த்துக் கொண்டேன். இப்படியாக நாங்கள் அந்த குஞ்சு பவனில் அம்மாவுடன் வாழ்ந்தோம். பிறகு குல்ஜார் பவனில் தீதியுடன் வாழ்ந்தோம். தீதிக்கும் சரி மிகவும் கூர்மையான அந்த புத்தி இருந்தது அப்படின்னு நம்மிடம் அழகாக தாதி சந்திரமணி அவர்கள் தன்னுடைய இளமை கால பாகிஸ்தான் நடந்த விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு அழகாக நாம் விவரிக்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தாதி சந்திரமணி அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்திருந்தோம். மார்ச் 11 அன்று. அவரை பற்றி முழுமையாக இந்த ஆடியோவில் நாம் கேட்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல பாபா அடிக்கடி தாதி சந்திரமணியை பற்றி இவர் பஞ்சாபினுடைய சிங்கம் அப்படின்னு அழைத்தார். எவ்வளோ தைரியமான ஆத்மா. தாதி சந்திரமணி அவருடைய உணர்வுகள் இருந்தாலும் சரி மிகவும் தூய்மையாக இருக்கும். அதே போல அவர்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாகவும் கள்ளங்கபடமற்ற உண்மையான அந்த தூய்மையான இதயம் கொண்ட ஒரு பயமே இல்லாத சிங்கமாக இருந்தார் தாதி சந்திரமணி அவர்கள். பாருங்கள், பஞ்சாபில் தாதி சந்திரமணி அவர்கள் சேவைக்கு அங்கதான் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தளம் அங்கதான் இருப்பாங்க. நிறைய குமாரிகளை உருவாக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இவர் ஏற்படுத்தினார் அங்க. ஒரு குமாரி கிடையாது, 2 குமாரி கிடையாது. ஏராளமான குமாரிகள் அங்க தாதி சந்திரனுடைய பாலனில தோன்றி பஞ்சாப் மட்டுமா இந்தியாவுடைய பல மாநிலங்களில் சேவை இன்றளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தீதி மன்மோனி அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருக்கும் கூடிய சமயத்துல தாதி சந்திரமணி அவர்கள் இந்த ஈஸ்வரிய